திருவள்ளூர் அருகே பாண்டூர் மருத்துவக் கல்லூரி நிகழ்ச்சியில் மருத்துவ மாணவர்களுடன் கூடைப்பந்து மற்றும் கிரிக்கெட் விளையாடி நடிகர் யோகி பாபு மகிழ்வித்தார். யோகி பாபு தூக்கி போட்ட பந்து சரியாக கூடையில் விழுந்ததால் மாணவர்கள் உற்சாகமாக கூச்சலிட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய யோகி பாபு சாதி மதங்களை மறந்து பாகுபாடின்றி அனைவரிடமும் நட்பாக பழக வேண்டும் என்றார். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார். இந்தியாவுக்கு போவீங்க, அதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பிரிட்ஜ் ஏற்றிட்டாங்க வரும்போது சொல்லுவாங்க. அதுக்காக வெளுத்து வாங்கிய மழையால் திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் இடையே செல்லும் நெடுஞ்சாலையில் தரைப்பாலம் மூழ்கியது. திருவள்ளூர் மாவட்டம் சத்தரை, உளுந்தை, பேரம்பாக்கம், கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் தரைப்பாலத்தை மூழ்கடித்து போலிவாக்கம் ஏரி முழுமையாக நிரம்பியது. இதனால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஏரியிலிருந்து மதகுகள் வழியாக நீரை வெளியேற்றி ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ளும் பணிகள் நடைபெற்றன. போலிவாக்கம் ஏரிக்கு செல்லும் வரத்து கால்வாய் இடையே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஈரோட்டில் கட்டுமான பொருட்களை விற்பனை செய்து வரும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் நிறுவனத்தின் உள்ளே இருப்பு வைக்கப்பட்டிருந்த பைப்புகள், வயர்கள், பீங்கான் என பல்வேறு பொருட்கள் தீயில் எரிந்தன. கரும் புகை பரவியதால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்து சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.